Daily. Taste the Daily. 9 மாவட்டங்களுக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் வாழ்த்து பெற்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரி கார்த்திகேயன். வணக்கம் பாரி கார்த்திகேயன். எந்தெந்த மாவட்டத்தைச் சேர்ந்த மாவட்ட ஆட்சியர்கள் வாழ்த்து பெற்றனர்? கூடுதல் விவரம். வணக்கம். புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை தற்போது தலைமைச் செயலகத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றார்கள். புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய தர்மபுரி, திண்டுக்கல், திருவள்ளூர், கிருஷ்ணகிரி, அதே போல விழுப்புரம், திருப்பத்தூர், திருநெல்வேலி மற்றும் திருவாரூர் ஆகிய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தற்போது முதலமைச்சர் அவர்களை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றார்கள். அந்த சந்திப்பின் போது முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு அறிவுரைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு வழங்கினார். அதன் அடிப்படையில் இன்று முதல் மக்களுடன் நேரடி தொடர்பில் இருக்கும் நீங்கள் அரசின் முத்திரை திட்டங்கள், மக்கள் நல திட்டங்கள் இவற்றுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற வேண்டிய திட்டங்களில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் என்றும், அரசு அலுவலர்களுக்கு சென்று திடீர் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்றும், அதே போல மக்கள் குறைதீர்ப்பு முகாம் மனுக்கள் மீதும் முதல்வரின் முகவரி மனுக்கள் மீதும் சிறப்பு கவனம் செலுத்தி தீர்வு காண தெரிவித்தார். மேலும் அரசு அலுவலகங்களுக்கு வரும் மக்களிடம் தனிவிடம் நடந்து கொண்டு அதிகாரிகளின் அந்த குறைகளை, அதாவது அவர்களுடைய அந்த குறைகளை அங்கேயே தீர்த்து வைப்பதற்காக அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதில் மாவட்ட காவல் கண்காணிப்புடன் மாவட்டங்களில் உள்ள பிரச்சனைகள் குறித்து கலந்து ஆலோசித்து தீர்வு காண வேண்டும் என்றும் தற்போது முதலமைச்சர் அவர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். மேலும் ஒவ்வொரு மாவட்டமாக தொடர்ந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் பொழுது அங்கு மக்களை சந்திக்கின்ற போது அவர்கள் எங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிறந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் என்று பாராட்டும்படியாக பணியாற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். மேலும் மக்கள் பாராட்டை பெற்ற முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், மக்களை தேடி மருத்துவ திட்டம் போன்ற திட்டங்களின் செயல்பாடுகளை நேரடியாக களத்திற்கு சென்று ஆய்வு செய்ய வேண்டும் என்றும், அதே போல கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மற்றும் புதுமை பெண் திட்டம், தமிழ் புதுநூல் திட்டம் போன்ற திட்டங்களை கவனமாக கண்காணித்து திட்டங்களுக்கு தகுதியான ஒவ்வொருவருக்கும் சென்று சேர்வதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் தற்போது மாவட்ட ஆட்சியரிடம் முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திகேயன். Taste the Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.